ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தனாஸ் குளோபல் குசின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குயிக் மீன் குழம்பு. ரொம்ப சீக்கிரம் ஒரு மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு. லாக்டவுனில் மீன்லாம் கிடைக்கல, ஏதோ கிடைச்ச மீனை வச்சு செய்கிறோம். பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு வந்து கடுகு வெந்தயம் போட்டிருக்கு, நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கணும், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி வந்து கருகாமல் கொஞ்சம் டக்குன்னு அடுத்த என்கிரீடியன்ட் சேர்த்துங்க. அந்த சோம்பு ஜீரகப்பொடி இது கடைசியில் வெங்காயம் வதங்கும் போது போட்டாலும் சரி, முன்னாடி போட்டால் கொஞ்சம் நல்லா கமகமன்னு வாசனை வரும். நல்லா வதக்கிங்க சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு. அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு கப்பு போட்டு நல்லா அதையும் வதக்கிங்க. தேவைக்கு சால்ட்டு போட்டுங்க, கொஞ்சம் சாஃப்டாக வெந்துடும் ஆனியனு. இப்போ நான் வந்து தக்காளியை வெட்டி வதக்காதிக்கு கொஞ்சம் ஒரு அடி அடிச்சிட்டேன் டேஸ்ட்டாக. ஸோ சீக்கிரம் அது வதங்கிடும், அதனால் குயிக்காக வதக்காத. நல்லா ஒரு 2 வர மிளகாயை போட்டு அடிச்சிருக்குது. தேவைப்பட்டால் 2 பல்லு பூண்டும் போட்டுக்கலாம், போட்டு அடிச்சுக்கலாம். இப்போ இந்த குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஜீரகம், சோம்பு எல்லாம் கலந்து அரைச்சது. நம்ம அது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், 2 to 3 minutes வேகட்டும். அது பச்சை வாசனை போகும். ஸோ பச்சை வாசனை போகிற ஸ்டேஜில் வந்து நீங்கள் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து, பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு, அதை கரைச்சி ஒரு 2 கப்பு தண்ணி வர மாதிரி ஊற்றி வேக வைக்கிறோம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலெல்லாம் கொதிக்க விடக்கூடாது, அது ஓவர் குக் ஆகக்கூடாது. புளி 10 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். எந்த மீனுக்குமே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிறது நல்லது. மற்றபடி மீனை போட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம். இந்த மீன் வந்து கொஞ்சம் ஷீலா மீன், சின்ன சைஸ், மீடியம் சைஸு, ரொம்ப பெருசும் இல்லை சின்னதில்லை. அதனால் இதுக்கு ஒரு வேக்காடு ஒரு 10 மினிட்ஸ் போதும் இந்த கொதி நிலையில், மீடியமான கொதி நிலையில். வேறு இந்த பெரிய சைஸு வேறு ஃபிஷ்ஷு அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொதிக்க விடுற டைம் மாறும். ஒரு 15 to 20 நிமிஷம் கூட சில ஃபிஷ்லாம் வைக்க வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும், இல்லைன்னா எல்லாம் தனித்தனியாக உடஞ்சி போயிடும் அது. ஸோ மெதுவாக கிளறிக்குங்க. ரொம்ப அழுத்தி ஃபாஸ்ட்டாக கலர்னா உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் ஃபுல்லாகவே ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருக்கு. என்ன வியூவர்ஸ், குயிக்கான மீன் குழம்பு பார்த்தீங்களா? இது ரொம்ப சீக்கிரம் பண்ணக்கூடிய மீன் குழம்பு. செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.